வணக்கம் நண்பர்களே. 17ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாண பேராசிரியர் தயாளினி திலீபன் அவர்களுடைய இறுதிக்கிரியைகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கோம்பியன் மணல் மயானத்தில் நடைபெற்று முடிந்துவிட்டது. அந்த நிகழ்வில் பங்கு பெற்றதுக்கு கொலை குற்றவாளி என்று கருதப்பட்டதும் கொலை குற்றவாளி என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்து கொண்டதுமான தயாளினியுடைய மகள் சுவித்யா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். தான் தாயாருடைய இறுதிக்கிரியையில பங்கு பெற்றதுக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி போலீசார்கிட்ட முறைப்பாடு கொடுத்து அந்த முறைப்பாட்டை போலீசார் ஏற்றுக்கொண்டு சட்டத்தரணி ஒருவர் மூலம் சுடலைக்கு வந்து இறுதிக்கிரியை முடிச்சு போட்டு போனதாகவும் அதை போட்டோ எடுக்க போனவையை மிரட்டினதாகவும் ஒரு செய்தி ஒன்று வந்தது. இது பற்றிய செய்தி ஒன்றை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இறுதி கிரியைக்கு மகளை கூட்டிக் கொண்டு போனது, தாயாருடைய இறுதி கிரியைக்கு கடைசியாக மகள் சந்திக்க வேணும் என்று சொல்லி விருப்பப்பட்டது, குற்றத்தை செய்து போட்டு உணர்ச்சி வசப்பட்டு குற்றம் செய்து போட்டு பிறகு அதை பிரிஞ்சு கொண்டு தான் என்ன செய்கிறது, கடைசி கிரியையில் என்றாலும் பங்கு பெற்றாமல் விட்டால் மனம் சாந்தி அடையாது, ஒரு இழுக்காக போய்விடும் என்று சொல்லி ஒரு சட்டத்தரணிகள் மூலம் போய் சுடலைக்கு போய் வாரது, இதெல்லாம் யாரும் மறுக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை, புலி என்று சொல்லவும் இல்லை. எது நடந்தாலும் நடந்து கொண்டிருக்கட்டும். ஒரு குற்றவாளி என்று ஒருத்தர் இருந்தால் ஒரு எதிரி, ஒரு வழக்காளி, ஒரு எதிரி என்று 2 பேர் இருப்பினும் 2 பேருக்கும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருப்பார்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காடுறதுக்கு. ஒருத்தர் குற்றம் செய்திருப்பார், இன்னொருத்தர் அது பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த 2 பேருக்கும் வழக்கறிஞர்கள் தான் 2 பக்கமும் போய் நின்று வாதாடி வழக்கு முடிகிறது. இப்ப என்னென்றால் ஒரு பேராசிரியரை இல்லாமல் செய்தாச்சு, ஒரு படுகொலை செய்து குடும்பத்துக்குள்ள உள்ள உறுப்பினர்களே அந்த தவறை செய்து இப்படி செய்துட்டினோம். ஆனால் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறது நீதிமன்றம் தான் அதை மன்னிக்க போகணும், அல்லது நீதிமன்றம் தான் தீர்ப்பெடுக்கணும். அதுக்கிடையில யாரும் புகுந்து அவர்கள் நல்லவர்களோ வெள்ளவர்களோ ஒன்று காட்டிக்கொள்ளவும் கூடாது. சமூகத்துல இந்த இடைச்செருவலாக போய் ஒரு நியாயப்படுத்துற வேலையும் செய்யக்கூடாது. இப்ப இந்த குற்றவாளியாக காணப்பட்ட ஒரு சிறு பிள்ளையாக கூட இருக்கட்டும், பேர் சுவித்யா, அவ ஒரு தெரியாதனமாக உணர்ச்சி வசப்பட்டு காதல் உணர்வில் அல்லது வேற மாதிரியான உணர்வில் கணவர் சொல்லி கொண்டதை கேட்டு ஒரு தற்செயலாக ஒரு தவறு செய்து விட்டேன். ஏன்னா உலகத்துல கணக்க தவறுகள் இப்படி நடக்கிறது. அமெரிக்கா செய்கிற தவறை விட, இஸ்ரேல் செய்கிற தவறை விட பெரிய தவறுகள் இல்லையே இந்த உலகத்திலே பாருங்க. அப்படி இருக்கைகளை இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் பிரிஞ்சு கொண்டு பிறகு அதை திருத்தி கொள்றது ஒன்று இருக்குது. மற்ற சில நேரங்களில் இப்படியான தவறால சில நல்லதுகள் எல்லாம் அழிஞ்சு போறதும் இருக்குது. இதுல என்னென்றால் வெளியில இருக்கிற சமூகத்தில் இருக்கிற வெளியில உள்ள ஒரு ஆளுமை மிக்கவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவர்களும் இதுக்கு துணை போகக்கூடாது. இதுல சுமந்திரன் தலையிட்டு அந்த பிள்ளைக்கு துணை போயிருந்தால் வேற ஒரு அட்வொகேட்டை பிடிச்சு போட்டு விரட்டுக்கு போய் இறுதி கிரியையில பங்கு பெற்றட்டுக்கு, அல்லது சுமந்திரன் கூட என்ன இருக்கலாம், இன்னும் ஒரு சட்டத்தரணியை சிபாரிசு செய்து கொடுத்து விட்டிருக்கலாம், இவர் போகாம விட்டிருக்கலாம். நான் கூட இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நினைச்சு கொண்டது என்னென்றால் சுமந்திரன் இப்படி செய்திருக்க மாட்டார். ஏனென்றால் அடுத்த காலங்களில் மாகாண சபை தேர்தல் ஒன்று வர்றதுக்கு இருக்குது. அந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு கூடாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து விட்டுரும், சமூகத்துல ஒரு கூடாத பேரை உருவாக்கி விடும். அதனுடையால் இதுக்கு போயிருக்க மாட்டார். ரெண்டைகளை பேர்ந்து என்ன மனஞ்சொல்லிச்சு அவர் எல்லாத்துக்கும் செய்யக்கூடியவர் தான். எதிர்மறையாக செய்து போட்டு வாயால் நியாயப்படுத்தி கதைச்சு கொண்டிருப்பார் ஒழிய செயற்பாடுகள் எல்லாம் அவர் ஒரு இனத்துக்கு எதிரான கருத்தை வெளியிடுறது, மற்றது ஒரு சமூகத்துல இப்படியான ஒரு குற்றவாளிகளை என்கரேஜ் பண்ற மாதிரியான வேலை செய்து போட்டு அதுக்கு நியாயப்படுத்துறது, இப்படியான வேலைகளை செய்வார். வேற கேள்விகளை கேட்டால் கொஞ்சம் கடுமையாக மறுமொழி சொல்ற மாதிரி செய்வார் ஒழிய நியாயத்தை ஒத்துக்கொள்ற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. இவரைத்தான் ஆளுமை என்று சொல்றவர். ஏனென்றால் இப்படி குற்றவாளிகளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண போனால் இந்த சமூகத்தை இன்னும் கீழ் நோக்கி போற மாதிரியான வேலைகளை தான் கொண்டு போய் விடும். ஒரு குற்றவாளியாக போலீசார் உடனடியாக இந்த சுவித்யா என்ற பிள்ளையினுடைய கணவராக இருக்கக்கூடிய திவாகர் என்றவரை போலீஸ்காரர் உடனடியாக ரத்த பரிசோதனை செய்திருக்கணும். அதுல பாசிட்டிவ் என்று வந்திருக்குது, கஞ்சாவோ போதை வஸ்து அவருடைய பிளட்டில இருக்குது என்று சொல்லி வருது. இப்படியான ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும். முதலாவது தண்டிக்கணும், அல்லது அவர் கொஞ்சம் பயப்படுற மாதிரியான நடவடிக்கை என்றாலும் செய்யணும். செய்தால்தான் அவர்களை திருத்தத்துக்கு கொண்டு வரலாம்.
மற்ற வளர்ந்த நாடுகளில் எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் சட்டம், கடுமையான சட்டங்களையும் அந்த சட்டத்தை தண்டனை சட்டமாகவும் தலையீடு, அரசியல் தலையீடு இல்லாததும், லஞ்ச ஊழல் கொடுத்து தப்பிக்க முடியாத மாதிரியுமாக இருக்கிற நாடுகள்ல தான் சட்டங்கள் நல்லபடியாக இருந்த அந்த சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்ப எங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னுக்கே 2009 முதல் 76ஆம் ஆண்டிலிருந்து தலைவருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கைகள் நிறைய பேர் முன்னம் ஆரம்ப காலத்துல சில தவறுகள் நடந்தது, அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டு போய்க்குள்ள ஒரு 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுக்கு பிறகு விரைக்கு எல்லாம் சமூகம் திருந்திக்கிட்டது. பயத்துல எல்லாம் வேற மாதிரி நடக்க துவங்கிட்டுது. ஒரு பொம்பளை புள்ள இங்க கிளிநொச்சியில இருந்து மெல்லாவைக்கு சைக்கிள்ல தனியா போகலாம், நகை போட்டு கொண்டு போகலாம், என்னமும் வீட்டில் சாமான்களை வெளியில வச்சுட்டு இருக்கலாம், ஒரு களவு போகாது. இன்றைக்கு இப்படி திரும்பி பார்க்கறதுல இல்லாம போயிடும். இதைத்தான் சொல்றது யாழ்ப்பாண சமூகம் நாங்கள் கற்றறிந்த சமூகம் என்று சொல்றது. கற்றறிந்த சமூகம் என்றது எப்பென்றால், இது ஒரு 70களுக்கு முதல் இங்கால வன்னி பக்கத்துல எல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்ல, சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் 5ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்போட நின்றது. அந்த எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல நாங்கள் இருந்ததுதான் 7ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்போட நின்றதபடியால் வசதி உள்ளாக்கள் தாய் தகப்பனை கொண்டு போய் வேறு இடத்துல படிப்பிச்சதில்லை. நான் எல்லாம் எங்களோட பெரியவர் இருந்தாலே 5ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு நான் வெளியேறி வேறு இடத்துல படித்தேன். நான் அப்படி கொண்டு போய் படிப்பிச்சபடியால் வசதி உள்ளவர்கள் படித்தவர்கள் யாழ்ப்பாணத்திலே எல்லா இடமும் பள்ளிக்கூடம் இருந்தபடியால் அவர்கள் கற்று கொள்ளக்கூடிய வசதி இருந்தபடியால் அவர்கள் அந்த நேரம் கல்வியை இலகுவாக பெற்றுக்கொண்டவர்கள். ஆனபடியால் இப்ப அப்படி இல்லை. இப்ப கிளிநொச்சியிலிருந்து வவுனியா வரைக்கும் எல்லா இடமும் நல்ல யூனிவர்சிட்டிகளும் பெரிய பெரிய கல்லூரிகளும் எல்லாம் பெருகிட்டுது. அப்ப இப்ப ஈக்குவலா வந்துட்டு. இது சும்மா சொல்றது யாழ்ப்பாணம் கற்றறிந்த சமூகம் என்று சொல்றது. நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த குடின்றது பேன் சொல்றது. எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி தெரியுமோ, இவங்களெல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு கிட்ட நிற்கலாமோ செய்கிற முழுக்க குப்பை வேலையும் களவு, தாயை கொள்றது, வாழ்வெட்டு, களவெடுக்கிறது, திரும்பி பார்க்க கிடையில ஒன்றும் இல்லாம போடுறது, சும்மா சொல்லிக் கொள்றது. இதை கோவிச்சா கூடி பரவாயில்லை, இன்க்ளூடிங் நான் உட்பட இதுல நானும் அதே சமூகத்தில் உள்ளால் தான், அதே ஜெனட்டிக் தான், என்னுடைய பிளட்லயும் அதுதான். எங்களுடைய ஜெனரேஷன் மாறுறேன்னு சொன்னால் இது 2009க்கு முன்னம் இருந்த மாதிரி தொடர்ந்து சட்டங்கள், தண்டனை சட்டம் கடுமையா இருக்கணும். தண்டனை சட்டம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. இப்ப நான் சொல்ல வந்த என்னென்றால், சுமந்திரன் போலி ஆக்கள் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவர்கள் இப்படியான குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்கவோ அல்ல உதவி செய்கிறதுக்கோ போகக்கூடாது. முதல்ல என்னென்னா, சட்டம் படித்த உடனே சில பேருக்கு எல்லாருக்கும் இந்த சட்டத்திறனிகளுக்கு சட்டத்தில் உள்ள துவாரங்கள் முழுவதும் தெரியும். எந்தெந்த சட்டத்தின் ஓட்டைகளால் வலிக்கிட்டு போனால் தப்பிக்கலாம் என்று சொல்லி இதுகளை பாவிக்கிறது தான் சட்டத்திறனிகளாக இருக்குமே தவிர அவர்களைத்தான் சிறந்த சட்டத்திறனி என்று சொல்றது. எங்க சட்டத்தின் ஓட்டைகளால புகுந்து வெளியேறக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரோ, அந்த அளவு கட்டித்தனம் இருக்கோ, அவர் தான் சிறந்த சட்டத்தரணி என்று சொல்லக்கூடிய ஆள் தான் சுமந்திரன் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த காலத்திலே ஜிஜி பொன்னம்பலத்தையும் அப்படித்தான் சொல்றவர். அவர் எதிரிகளுக்காகத்தான் வாதாடி வென்றுடுவார். ஏனென்றால் சட்டத்தினுடைய ஓட்டைகளை இலகுவாக பயன்படுத்த தெரிஞ்சவர்கள் இவர்கள். ஒரு நீதி, சத்தியம் இதுகளுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. இங்குள்ள நீதிபதிகளாம் இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, அதுலதான் சில பேர் சொல்லினும் என்னென்றால், அந்த பிள்ளைய உடலைக்கு கொண்டு வந்து திருப்பி கொண்டு போனது கூட சட்டவிரோதமாக சில விடயங்களை செய்துதான் கொண்டு வந்திருக்கணும். ஏனென்றால் ஒருவரை கைது செய்தால் 24 மணி நேரத்துக்கு மேல போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்க முடியாது. அதுக்கு பிறகு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அல்லது நீதிவானுடைய வீட்டில் என்றாலும் கூட்டிக் கொண்டு போய் அவரை வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற வேணும். போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்க முடியாது. அதுக்கு பிறகு 12 நாள் 7 நாள் அப்படி விளக்கமறியல்கள் எல்லாம் அதிகமாக போறது உண்டுதான். ஆனால் இது போலீசினுடைய கட்டுப்பாட்டுக்கு இருந்து ஒரு அனுமதியும் இல்லாமலுக்கு தான் கொண்டு வந்து சுடலையில வந்து இறுதி கிரிகளை முடிச்சு போட்டு போயிருக்கணும். இது பாட்டு புலியான வேலை என்று சொல்லியும் சுமந்திரனுக்கு எதிராக குற்ற புலனாய்வு துறையில சில முறைப்பாடு கொடுக்க போறோம் சில படிச்ச சமூகம் வெளிக்கிட்டு இருக்குது. ஏனென்றா படிச்ச சமூகம் என்று சொல்ற யாழ்ப்பாணம் படிச்ச சமூகம் தானே சொல்லிக்கணும். அதனுடையால் அங்க உள்ள படிச்ச சமூகம் அப்படி வெளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சில ஊடகங்களிலும் சில வெப்சைட்டுகளிலும் நிறைய சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி பார்க்கக்கூடிய இருந்தது. அதெல்லாம் சில பேர் சொல்லினும் என்னென்றால், சுமந்திரன் அடுத்தடுத்த மாதங்களையோ அடுத்த வருஷங்கள்லையோ முதலமைச்சராக போட்டியிடுறதுக்கு இருக்கிறார். அந்த நேரத்தில் இவர் இப்படியாக வேலை செய்ய மாட்டார், அவர் எல்லாம் செய்வார். இப்ப வேறங்க ஒட்டுக்குழுவில் உள்ள அத்தனை பேரையும் தான் தன்னுடைய கட்சியில் உணர்ந்து வச்சிருக்கிறார். அதுக்கு நீங்கள் கேட்டீங்கள் என்றால் அதுக்கு நியாயம் சொல்லுவார். 2009க்கு முதலெல்லாம் இந்த பயந்தவர்கள்லாம் இவர்களுக்கு பயந்தது சமூகம் முழுக்கதும். புலட் சித்தார்த்தன் நடுங்கும். பவனியா கங்கால போயிட்டு திரும்பி வரலாம் சொன்னால் அவருடைய
கண்ணுல படாமலுக்கு இருந்ததான் திரும்பி வரலாம், அப்படி இருந்தது. அதே போல மற்ற இயக்கங்கள் எல்லாம். அடுத்தது டக்ளஸ் தேவானந்தாண்டியான கிடுகிடுக்கும். யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வாயை பொத்தி கொண்டிருந்திருக்கணும் அந்த நேரம் இராணுவ கட்டுப்பாட்டுகளை. அதே நேரத்தில் வவுனி ஆலயம் போனால் அங்கே நாங்கள் குட்செட் ரோட்ல எங்களுக்கு எங்களோட வீட்டை போறதுக்கு தோணிகள் எங்களோட வீடு இருந்தது. அங்க வீட்டை போறதுக்கு போனால் நடுங்கி கொண்டு தான் போறது இல்லை. மோட்டர் பைக் அந்த இடத்த அந்த கேம்பை கடந்து போய்க்குள்ள அவ்வளவு நடுக்கமா இருக்கும். அப்படி இருந்த வேலை இன்றைக்கு தமிழ் தேசியமும் ஜனநாயகவாதிகள் என்று சொல்லினோம். அவர்களோட கைகோத்து கொண்டு நிற்கிறாள் தான் இந்த சுமந்திரன். பிறகு வெறி என்ன ஆளுமை, என்ன சத்தியம், என்ன நியாயம் என்னன்னு தெரியல நண்பர்களே. இதுக்கு என்னென்ன எனக்கு அதுல பார்க்கல இப்படியே செய்வாரோ அல்லது இது தவறான தகவலோ தெரியவில்லை என்று ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கல நிறைய ஊடகங்களும் நிறைய சமூக வலைத்தளங்களிலும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கல ஒன்று நெருப்பில்லாமல் கொண்டு புகையாது. ஏனென்றால் பேராசிரியருடைய மகள் சுவித்தியா, அவ சின்ன பிள்ளை 19 வயது அப்படி இருக்கிற வழியால் அவ தவறுதலாக உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகளை செய்திருக்கலாம். அதை ஏனென்றால் உலகத்திலே அப்படித்தான். உலகத்துல இங்க தண்டனை சட்டம் இல்லைன்னு சொன்னா முழு பெரும் குற்றவாளிகள் தான். உலகத்தில் உள்ள உயிரினங்கள்ல மிக மிக மோசமான குற்றவாளிகள் சொன்னா மனுஷர் தான். மனுஷருக்கு வசதி கிடைச்சா அவ்வளவு குற்றவாளியும் செய்யணும். எத்தனை பேரை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் குற்றம் சாட்டுறவை முழு பேரும் பயங்கர குற்றவாளிகளா இருப்பினும் அவர்களுடைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட இல்லை. பிடிபட்டு போனால் அவர்கள் பிட்டிய குற்றவாளிகளா இருப்பினும் ஒரு 50 வயது வந்துட்டு தான் 5000 குற்றம் செய்தவன் தான் அதுக்கு தப்பி வந்திருப்பான். ஒரு சில பேர் என்ன செய்கிறோம் சொன்னால் இந்த குற்றங்களை ஓரளவு மனச்சாட்சிக்குள்ள அம்பிட்டு செய்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் இந்தியாவில் வந்து துளைஞ்சோடியால் ஓரளவு குற்றத்தை தாண்டி கொண்டு வந்திருக்கிறோம். சுமந்திரன் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவர் இந்த பெண்ணுக்காக ஆஜராகி வாதாடுவராக இருந்தால் அது மாபெரும் குற்றம் என்றதான் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி பற்றிய ஒரு மதிப்பீடு ஒன்று உங்களுக்கு இருக்கும். அது பற்றின மதிப்பீட்டை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம். ஒரு லைக் பண்ணி விடுங்க என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.